நம்ம தமிழ்நாட்டில் கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th +2 எனி டிகிரி டிப்ளமோ நீங்கள் எது படிச்சிருந்தாலும் போதும், எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே உங்களுக்கு இந்த வேலை வந்து கிடச்சிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 22/1/2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ண மறந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா www.thoothukudi.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸ்ன்றதில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுன்னு இருக்கும். அந்த ரெக்ரூட்மெண்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், நமக்கான ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 விதமான ஜாப்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. இதில் வந்து 22/1/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி தூத்துக்குடி வந்து NHM அண்ட் வேக்கண்ட் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 விதமான பொசிஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 22/1/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வியூஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து மாவட்ட நல்வாழ்வு சங்கம் தூத்துக்குடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 22/1/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் நேரடியாகவோ அல்லது போஸ்ட் மூலிமாவோ நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்ன போஸ்ட்டுக்காக வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மாவட்ட தர அதாவது ஆசோலருக்காக வந்து பார்த்திங்கன்னா துணை இயக்குனர் மருத்துவருக்காக வந்து பார்த்திங்கன்னா அதாவது டென்டல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி டென்டல் டாக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டென்டல் ஆயுஷ் நர்சிங்கோ அல்லது ஸ்பெஷல் சோஷியல் சயின்ஸோ அல்லது லைஃப் சயின்ஸோ அல்லது கைட்லைன்ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனோ நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 40,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். அண்ட் பல் மருத்துவமனை உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அண்ட் இதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்டலுக்குன்றதுக்குனால உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதாவது டென்டலோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 13,800 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்கும். அண்ட் இதுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா SC/ST 37 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆய்வக உதவியாளர் மாவட்ட சுகாதார ஆய்வக மாப்பிள்ளை யூரியனிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. மஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு குட்டான அதாவது உங்களுக்கு பேசவும் எழுதவும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 8,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்குது. 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நுண்கதிர் வீச்சாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. HSCயில் நீங்கள் 2 year டிப்ளமோ கோர்ஸோ அல்லது ரேடியோ டிகிரி அதாவது டெக்னாலஜியோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மாதந்தோறும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். செவிலியருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. செவிலியர் பட்ட படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா DGNM முடிச்சிருந்தாலோ அல்லது BSc நர்சிங் முடிச்சிருந்தாலோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. 18,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 year வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவருக்காக வந்து கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சதாலே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான அதாவது உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து ரிக்குவயர்மெண்ட்டே கிடையாது. நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதான வேலிடான உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்தாவே போதும், அது வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 8500 வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்டு 37 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 37 வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டியும் அண்டு ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 வயசும் இது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இது மட்டும் இல்லாமல் இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காது கேளாத இளையம் அதாவது என்பிபிசிடி இந்த பணித்துறையில் வந்து வேலை செய்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ட்ரைனிங் அதாவது டிப்ளமோ ட்ரைனிங்கில் வந்து கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்சிஐயோ அல்லது டிடிஒய்டிஹெச்ஹெச் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெரப்பிஸ்ட்டோ அல்லது ட்ரைனிங்கோ நீங்கள் முடிச்சிருந்தீங்க இல்லை ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 17,000 உங்களுக்கு சம்பளம் இருக்கும். அண்ட் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு மருத்துவமனைக்காக உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிந்தாலே போதும், 8500 உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் பல்நோக்கு பணியாளருக்கு ஆய்வகசு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. இதுக்கும் நீங்கள் எழுத படிக்க தெரிந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 8500 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் யூசிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இந்த 3 ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுத படிக்க தெரிந்தாவே போதும், எந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. அண்ட் 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 8500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு தற்காலிகமாக தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இந்த விண்ணப்பம் அதாவது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற www.thoothukudi.nic.com அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில்லப் பண்ணி இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 22/1/2025 அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் நேரடியாகவோ அல்லது நீங்கள் அதாவது ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ ஆர்டினரி போஸ்ட் மூலியமாகவோ நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க சொல்லியிருக்கிற இந்த அட்ரஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். அண்ட் இதில் ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க வந்து 12 நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃப் என்ன போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ் அப்படின்றது இவங்களே இதிலே கொடுத்துட்டாங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய பாஸ்போர்ட் ரீசெண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், நீங்கள் ஜென்ரல் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் டேட் ஆஃப் பர்த் அது வித் ப்ரூஃபோடு நீங்கள் இது பண்ணணும். சரிங்களா? நீங்கள் வித் ப்ரூஃபோடு நீங்கள் வந்து இதில் என்ட்ரி பண்ணணும். உங்களுடைய ஏஜ், கம்யூனிட்டி, எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, அண்ட் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் யுவர் பர்சனல் பிளாங்க் அதாவது நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அந்த இதோடைய பேர் அண்ட் உங்களுடைய அதாவது நீங்கள் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் இருந்தீங்கன்னா அதாவது உமன் கேட்டகிரியோ அல்லது விடோ கேட்டகிரியோ அல்லது எக்ஸ் சர்வீஸ்மேனோ அல்லது இந்த ஊனமற்றவர்களோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த காலமில் 9வது காலமில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்டு கான்டாக்ட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வந்து உங்களுடைய மெயில் ஐடி நம்பரும் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு முன்னனுபவம் இருந்தாலே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முன்னனுபவம் ப்ரைவேட் கம்பெனிலையோ இல்லை வேறு எங்கேயாவது உங்கள்கிட்ட இருந்தால் போதும், நீங்கள் இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸை வந்து இவங்க வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து எதுக்காக கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளே பண்ணுறதுக்காக. இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் ரீப்ளே பண்ணிங்கள, அதனால் ஸ்டாம்ப்பு எல்லாம் ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்ஸ் பேக் வந்தீங்கன்னா போதும். உங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலேவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரியில் 3 விதமான ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்றத பார்க்கலாம். வியூஸ்ன்றதை கிளிக் பண்ணவே போதும். மாவட்ட நல்வாழ்வு சங்கம் தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன் ஸ்டாப் சென்டர் அதாவது
ஒப்படைக்கப்பட்ட இந்த கீழ்காணும் பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. 22/1/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஓரளவு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷனில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும், மற்ற யாரும் வந்து அப்ளை பண்ண முடியாது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் தெரபிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. 23,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் மாஸ்டர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 40 வயசு வரைக்கும். அண்ட் சோஷியல் ஒர்க்காக வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. 23,800 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். மாஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் சோஷியல் ஒர்க்குன்னு நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் அண்ட் தெரப்பிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. 23,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் வந்து இருக்கும். பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியோ இல்லை பேச்சுலர் ஆஃப் டிகிரிலையோ நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஜிசியோ இல்லை ஆர்சிஐயோ முடிச்சிருந்தா நீங்கள் 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு சொன்ன மாதிரி தான் இதுக்கும் ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து வேறு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அதோட நேமை வந்து மெயினாக மென்ஷன் பண்ணணும். அண்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ரீசெண்டாக இருக்கிற ஃபோட்டோ வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய நேம் என்ன இருக்கோ அந்த நேமை தான் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணால் நீங்கள் கரெக்ஷன் கூட பண்ணிக்கலாம். இதில் வந்து நேமு, போஸ்ட் நேமு, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த 3 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கும். அண்ட் உங்களுடைய சிக்னேச்சரை வந்து நீங்கள் போடாமல் மறந்துடாதீங்க. சிக்னேச்சர் போடாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னை கேட்டால் நீங்கள் வந்து தூத்துக்குடியில் போயிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து கொடுத்துட்டு கூட வரலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஜாப் தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாது, எந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு முன் அனுபவமும் தேவையில்லை. நீங்கள் வந்து ஃப்ரெஷரே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.